ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க சீதா பயணம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்திருப்பாங்க. அதனால அவங்க அப்பா தான் ரொம்பவே பாசமாக இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க இப்போ ஒரு செஃபாகவும் இருக்காங்க. இவங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்காக மதுரை வரைக்கும் போக வேண்டியதாக இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்குறாரு. பல கண்டிஷன்களுக்கு அப்புறம் இவங்க லிஃப்ட்டும் தராங்க. அதையும் தாண்டி அந்த ஒர்க் ஷாப் போகும்போது பாத்தீங்கன்னா இவங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனால இவங்க மிகப்பெரிய ஷாக் ஆகுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ரா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால இவங்க இந்த டிராவல்ல வரும்போது எதனாலாம் லேட் ஆச்சோ அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு ஓகேஷான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாலும் அது முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம அர்ஜுனோட பொண்ணு தான் நடிச்சிருக்காங்க. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நீட்டா பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்லயும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டப்பிங் பெருசா சூப்பரா இருக்குன்னு சொல்ற மாதிரி கிடையாது. இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம். படத்துல வர அந்த டிராவல் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. படத்துல வர எமோஷனல் காட்சிகள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லலாம். டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. பயங்கர பிரெடிக்டபிளா, பயங்கர லாகிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பயங்கர ஸ்லோவா போகுது படம். அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலாரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.